தமிழக தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ள சூழலில் பரபரப்புகளுக்கு எப்போதும் பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து தமிழகம் முழுவதிலும் ஜோதிடர்கள் கணிக்க தொடங்கியுள்ளனர். அவர்களில் சிலரை நியூஸ்7 தமிழ் தொடர்பு கொண்டு கேட்டபோது பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதனை தற்போது காணலாம். அரசியல் கட்சிகளையும் ஆரூடத்தையும் அவ்வளவு எளிதாக பிரித்துவிட முடியாது. வேட்பாளர் தேர்வு, தலைவர்களின் பிரச்சார தொடக்கம் என ஒவ்வொரு நிகழ்விலும் ஜோதிடம் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிப்புகள் வருவது இயல்புதான். இதோ இந்த ஆண்டும் கிளம்பிவிட்டன இந்த வெற்றி கணிப்புகள். முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து சேலத்தைச் சேர்ந்த ஆரூடர் பகவதி விஸ்வநாத சர்மா கணித்து தந்துள்ள கணிப்புகள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கின்றன. அம்மாவோட அமைக்கல, பிஜேபி அமைக்கல, தனியாக செய்தாலும் எதிர்காலத்தில் பிஜேபிக்கு இவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த காலகட்டங்களில் இவங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி வரும். தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஒரு கூட்டணி சர்க்கார் அமைச்சக்கூடிய சூழல் கண்டிப்பாக இந்த 2016 உருவாகும். அதில் டெப்டி சிஎம்மாக யார் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும். எந்த கட்சி சப்போர்ட்டாக இருக்கோ அந்த கட்சிக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இருக்குது. அப்போ சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் பாவங்கிறது உத்திராடம். உத்திராடங்கிறது பலாப்பழத்துக்கு சொல்லக்கூடிய கிரகம். அது அந்த பலாப்பழம் இருக்கிற ஊர் பண்டுட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ பண்டுட்டி அமைச்சிருந்தனோ அல்லது நடராஜனோ இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு என்னுடைய கணிதம் சொல்லுது. எதிர்காலத்தில் கூட்டணியாக அமைந்தால் நான் சொல்ற விஷயம், கூட்டணி சர்க்கார் அம்மா தனியாக நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அம்மா ஓட்டு போடுற டயத்தை வச்சு அன்னைக்கு நான் எவ்வளோ சீட்டு வரும்னு நான் சொல்றேன். அதிமுகவின் வெற்றி தவிர்க்க முடியாதது என்று சொல்லும் ஜோதிடர் விஸ்வநாத சர்மா திமுக பலமான எதிர்க்கட்சியாக இருக்கும் என்றும் சொல்கிறார். அதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் நம்ப முடியாததாக இருக்கின்றன. இப்போ நடக்கக்கூடிய வரப்போகிற எலெக்ஷனில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அதிமுகவுக்கு இப்போ அதிக பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியாக இருந்து அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்புண்டு. எதிர்க்கட்சிகள் பல பேர் பலவிதமாக பல கூட்டணிகள் இருந்தாலும் பலவிதமாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகளுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு நெருடல் வரும். அந்த நெருடனால் சில நேரங்களில் கட்சி அவங்கள பிரியலாம். எதிர்க்கட்சிகள் வாய்ப்பு அமைகிறதுக்கு திமுகவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதிர்க்கட்சியாக உட்காரத்துக்கு. காரணம், அவங்களுக்கு பிரசன்ன லக்னத்தில் 10க்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல கிரகம் அவங்களுக்கு வலிமை இல்லாதனால வலிமை கொண்டு இருக்கிறாங்க. மற்றப்போ மதிமுகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தேமுதிமுகவோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா டிஎம்கேட சப்போர்ட் பண்ணும்போது தான் வலிமையாக வரும். இல்லாட்டி அம்மாவை தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பாங்க. இதேபோல் தேர்தல் தேதி, வாக்குகள் எண்ணும் நாள் இவற்றை அடிப்படையாக கொண்டு அதிமுக தான் வெற்றி பெறும் என்று அடித்துச் சொல்கிறார் கோவையைச் சேர்ந்த ஜோதிடர். தேர்தல் தேதியும் வாக்கு எண்ணிக்கக்கூடிய தேதியும் 2 நாட்களையும் பார்க்கும் பொழுது நியூமராலஜி பிரகாரம் சிம்ம ராசிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளது தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த இருவரின் கருத்துக்கு நேர் எதிர்மறையாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நெல்லை ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன். தமிழக அரசியல் எதிர்காலம் குறித்து கேட்டால் உலக அளவிலான அரசியல் குறித்தும் கணிக்கிறார் இவர். சூரிய கிரகணம் வரும் ஆண்டுகளில் எல்லாம் உலக அளவில் நடைபெற்ற பல தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளதாக ஆரூடம் கணிக்கிறார் இவர். அரசியல் நிர்ணயம் என்பது ஜோதிடத்தில் பார்ப்பது ராசியை வைத்து மட்டும் பார்க்காமல் கிரகநிலையுடைய பொதுவான கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இந்த மன்மத வருடம் மாமாங்க வருடத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய காலம் பல மாநிலங்களில் பல நாடுகளில் அரசியல் மாற்றமும் அரசாங்க மாற்றமும் ஏற்பட்டு இருக்கிறது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. சூரிய கிரகணம் சூரியனை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்த்தும் என திமுக வெற்றியை சூசகமாக தெரிவிக்கிறார் இவர். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக திருச்சியைச் சேர்ந்த ஓலைச்சுவடி ஜோதிடர் ராஜேந்திரன் கணிப்பும் அமைந்துள்ளது. ஆன்மீகத்தை பின்பற்றி அரசியல் செய்பவர்களால் மட்டுமே இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் என்கிறார். எண் விதி எண் 7ஆக இருப்பதாலே
மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், கருணை உள்ளவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகம், பக்தி மார்க்கத்தில், சித்தி மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கே இந்த தேர்தலில் கட்டாயம் வாய்ப்பு கிட்டி அவரே முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா வர்ற காலகட்டங்கள் நூல்கள்லேயும் சத்திய நூல்கள், ஞான நூல்களில் சத்தியவான்கள், தர்மவான், ஆன்மீகத்தை தழுவியவர்கள், உண்மை ஆன்மீகத்தை நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கே வாய்ப்பு உண்டு அப்படின்னு பல புராணங்கள்லையும் இந்த கலியுக மாற்றம் கருதி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆன்மீகத்தை பின்பற்றி என்றால் அது எந்த கட்சி? திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதியை தவிர அவரது குடும்பத்தினர் அனைவரும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர்களாகவே உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தொடங்கி சபாநாயகர், அமைச்சர்கள் என அனைவரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்தும் தொடர்ந்து கோவில்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜகவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அக்கட்சியின் தலைவர்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்பது நாடறிந்த உண்மை. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் அடிக்கடி திருப்பதி சென்று வருகிறார். இவர்களில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதற்கு அவரிடம் இருந்து தெளிவான பதில் இல்லை. சீர்காழியைச் சேர்ந்தவர் நாடி ஜோதிடர் சிவகாமி சுவடியில் வந்த பாடலை படித்து காட்டி அதற்கான விளக்கத்தையும் தருகிறார். எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது குறித்து அவர் சொல்ல வருவது என்ன, கேளுங்கள். உரியதொரு வெற்றிதான் உயரும் சொல்லே. உரியதொரு வெற்றிதான் உயரும் சொல்லே. இந்த சொல்லுடையவங்க தான் வெற்றியை பெற போறாங்க. மிக தெளிவாக இருக்குதுல. அப்படின்னா என்னன்னா, வெற்றிதான், ஜெயம் அப்படிங்கிற பெயர் கொண்டவங்க தான் இந்த ஜெயத்தை வெல்ல போறாங்க அப்படின்னு மிக தெளிவா இருக்கு. உரியதொரு வெற்றிதான் உயரும் சொல்லே. வெற்றி அப்படிங்கக்கூடிய சொல், ஜெயம் அப்படிங்கக்கூடிய சொல் உடையவங்க தான் இந்த நாட்டை ஆள போறாங்க. உருவாகும் கலை வழியும் பின்னும் முன்னும் பின்னும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கலை சம்பந்தமானவங்க, முன்னும் பின்னும், முன்னாடியும் இருந்தவங்க, பின்னாடியும் இருக்க போறவங்க அப்படின்னு இந்த நாடியில் வாசிக்கப்படும். நாடியில் இந்த பலன்கள், அந்த ஓலையில் இந்த வாக்கியங்கள் வந்திருக்குது. வருங்காலம் முன்பே தெரிந்தால் நிகழ்காலம் இருண்டுவிடும் என்பார்கள். ஆனால் இந்த கணிப்புகள் உண்மை பொய் என்பதை தாண்டி தேர்தல் சுவாரஸ்யத்தை கூட்டுகிறது என்பதில் ஐயமில்லை. ஆளுக்கொரு கட்சி வெற்றி பெறும் என கூறுவதில் இருந்தே யாரோ ஒருவரின் ஆரூடம் நடக்கப் போவது உறுதி என்பது நிதர்சனம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவர்களை எப்போது அணுகினாலும் அதற்கு ஒரு காரணத்தையும் தயார் செய்திருப்பார்கள் என்பதே நாம் அறிந்த ரகசியம்.